பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளின் வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் வார்த்தை, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம். அன்பு தேவ பிள்ளைகளே, நம் தேவன் நமக்கு தந்த வார்த்தையை, வாக்குத்த வார்த்தையை பாருங்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. தேவ பிள்ளையே, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டுள்ளது. நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள், நான் கிறிஸ்தவனாக மாறிவிட்டேன், நான் கிறிஸ்தவளாக மாறிவிட்டேன் என்று சொல்லும் நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி வாழுகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் கெட்ட வார்த்தை வாயிலிருந்து மாறி இருக்கிறதா? கீழ்ப்படிதல் இருக்கிறதா? பொய் பேச்சுகள் மாறி இருக்கிறதா? கோல் சொல்லும் பழக்கம் மாறி இருக்கிறதா? மற்றவர்களின் மனதை புண்படுத்தும் சுபாவம் மாறி இருக்கிறதா? நான் யார் தெரியுமா, எப்படி நான் யார் தெரியுமா என்ற வீண் பெருமையான பேச்சு மாறி இருக்கிறதா? ஜாதி பெருமை, மத பெருமை மாறி இருக்கிறதா? ஊழியக்காரர்கள் நம்முடைய நன்மைக்காக பேசும்போது கீழ்ப்படியும் எண்ணம் இருக்கிறதா? ஹல்லேலூயா. மற்றவர்களை குறை சொல்லும் பழக்கம் மாறி இருக்கிறதா? நான் நினைத்தால் எதையும் செய்வேன் என்கிற வாக்குவாதம் செய்யும் கீழ்ப்படியாதன் குழப்பத்தின் ஆவி மாறி இருக்கிறதா? நான் படித்தவன், நான் படித்தவள், எனக்கு வேலை இருக்கிறது, எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும் என்று தற்புகழ்ச்சி மாறி இருக்கிறதா? எனக்கு சொந்த வீடு இருக்கு, எனக்கு சொந்த கார் இருக்குது, எனக்கு பைக் இருக்கிறது, ஹல்லேலூயா, சொந்த இடம் எனக்கு இருக்குது, நான் வெளிநாட்டில் வேலை செய்கிறேன். அதுபோல குழந்தை இல்லாத தம்பதியிடம் யாரையாச்சும் பார்த்தா அவர்களை வேதனைப்படுத்தும் விதமாக 4 பேர் 5 பேர் கூடி இருக்கிற அவங்க முன்பு வைத்து, உங்களுக்கு குழந்தை இல்லையா, நீங்க அந்த ஆஸ்பத்திரிக்கு போனா அவங்களுக்கு நல்லா இருக்குமே, நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குமே என்று ஹல்லேலூயா என்று கேட்கும் சுபாவம், ஹல்லேலூயா, இச்சையின் சுபாவம், விபச்சாரத்தின் ஆவின் சுபாவம் உங்களை விட்டு மாறி இருக்கிறதா? அதேபோல அதுபோல கோல் பேசும் வார்த்தைகள், மற்றவர்கள் குற்றவாளிகள் இருக்கிற வார்த்தைகள் உங்களை விட்டு மாறி இருக்கிறதா? அதேபோல இன்னும் எவ்வளவோ சொல்லலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். நம் தேவன் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் யாருக்குள்ள இருக்கணுமா? ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அருமையானவர்களே, தேவப்பிள்ளையே, இப்போது சொல்லுங்கள், நீங்கள் பழைய சிருஷ்டியா, பழைய மனுஷனா, புதிய மனுஷனா, புதிய சிருஷ்டியா? ஏசு வருங்க. தேவப்பிள்ளை, புது சிருஷ்டி என்றால் அனுதினமும் நம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ வேண்டும். அது எப்படி என்றால், நம்முடைய எல்லா பழைய சுபாவங்களையும், கெட்ட சுபாவங்களையும் விட்டுவிட்டு தேவனுக்கு பிடித்தமான ஆவியின் கனியாகிய அன்பின் சுபாவம், சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட தேவ சுபாவத்தின்படி வாழ வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம் கிறிஸ்துவுக்குள் புதிய மனுஷனாக, புதிய மனுஷியாக, புதிய சிருஷ்டியாக இருக்க முடியும். தேவப்பிள்ளை, தேவ ஜனமே, இல்லை என்றால் எத்தனை வருடம் ஆலயத்துக்கு போனாலும், சபைக்கு போனாலும், எந்த இடத்திற்கு போனாலும், மாதம் திருவிருந்து எடுத்தாலும் இன்னும் பழைய சிருஷ்டியாக தான் நாம் இருப்போம். இப்பொழுது நம்ம ஏசப்பா என்ன புதிய சிருஷ்டியாக மாற்றுங்கப்பா, அதுக்காண்டி ஜெபிக்கிறோம் தகப்பன்னு ஜெபிப்போமா? ஜெபம். ஏசப்பா, நாங்கள் ஆராதிக்கும் ஜீவனுள்ள தகப்பனே, எங்கள் தாயும் தகப்பனுமானவரே, சதா காலம் உயிரோடு இருக்கிற ஆண்டவரே, ஏசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, பழைய சுபாவத்தையும் பழைய பாவங்களையும் விட்டு புது சிருஷ்டியாக, புது மனுஷனாக, புது மனுஷியாக என்னையும் எங்க குடும்பத்தாரையும் மாற்றுங்க ஏசப்பா என்று இந்த நேரம், இந்த வேளை, இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே, இவர்களின் பழைய ஆண்டவர் மனுஷியாக சுபாவத்தை, பழைய மனுஷ சுபாவத்தை மாற்றி புதிய சிருஷ்டியாக ஆண்டவரே, உம்முடைய நற்குணம் உள்ளவர்களாக, உம்முடைய சிருஷ்டியாக மாற்றுவீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். தேவன் தாமே இந்த செய்தி கேட்டு ஜெபிக்கிற இவர்களின் அடியானின் புதிய சிருஷ்டியாக ஆசீர்வதிப்பீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.